வணக்கம் and welcome to Sattu Buttu Samayal. இன்னைக்கு Sattu Buttu Samayal நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான வாழைத்தண்டு ரசம். வாழைத்தண்டு பொரியல் கூட்டுனா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த தண்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக ரசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைத்தண்டை ரசத்துக்கு வாழைத்தண்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது மிளகு, ஜீரகம், பூண்டு, மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாய், லெமன் ஒன்று, உப்பு, எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு இந்த வாழைத்தண்டை மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கணும். மிக்சியில் எல்லா வாழைத்தண்டும் போட்டு இது ஒரு தண்டு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நான். வாழைத்தண்டு கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் போட்டு நல்லா வடிகட்டி தேவையான அளவு தண்ணி ஊற்றி எவ்வளோ ஜூஸ் வேணும், ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இதில் நெக்ஸ்ட்டு மிளகு ஒரு டீஸ்பூன், ஜீரகம் ஒரு டீஸ்பூன், பூண்டு ஒரு 5 பல். இதை மிக்சியில் இப்போ குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு, ஜீரகம், பூண்டு இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வச்சுருக்கணும். குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ வாழைத்தண்டு ஜூஸில் கலந்துடலாம். வாழைத்தண்டு ஜூஸில் இந்த மிக்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கலந்துக்கலாம். மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாம் இதில் கலந்தாச்சு. இதில் மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தாளிக்கிறது மட்டும்தான் பாக்கி. எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றணும். இதில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம் கொஞ்சமாக, ரொம்ப போடக்கூடாது, வெந்தயம். எண்ணெய் பொரிஞ்சப்புறம் பெருங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாழைத்தண்டு ரசத்தில் தக்காளி, புளி எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறும் லெமன் மட்டும்தான். லெமனோட புளிப்பு மட்டும்தான். இதில் ஒரு லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் புளிப்புக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பெருங்காயம் சேர்க்கலாம். பெருங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு இது வாழைத்தண்டு ஜூஸு, மிளகு, ஜீரகம், பூண்டு, மஞ்சத்தூள் எல்லாம் இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. இதை இப்போ இதை ஊற்றலாம். இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக இதில் லெமன் ஆட் பண்ணணும். கொதிக்கட்டும், எப்படி இருக்கு வருதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க ரெகுலராக யூஸ் பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரசம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் இந்த ரசத்தை. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோம். இப்போ இது ஒரு லெமன் புழிஞ்சு எடுத்துருக்கேன். அந்த ஜூஸ் ஒரு லெமனோட ஜூஸ் இது. கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ நம்மளோட வாழைத்தண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட வாழைத்தண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.